உங்கள் முக அச்சு சரியாக பொருந்தவில்லை. எச்சரிக்கை அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. Hey Alice, stop this nonsense. It's me. ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 50 ரூபா வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்னா எவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய். ஜெனரல் ஆடியன்ஸ், மை டியர் மக்கள், நெட்டிவ் ஃபார் யூஎஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுஷ் வெற்றிமாறன் இவங்க காம்போல உருவாயிட்டு இருக்க அசுரன் அப்படின்ற படம் தான். ஸோ அசுரன் படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் தனுஷ் அவர்கள் சேர்ந்த காம்போல இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் லுக் வச்சே தெரிஞ்சது. ஏன்னா நேத்திய ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈட்டியில் பாயிற மாதிரி கோவத்தோட வந்தார். பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் வந்து ஆரஞ்சு கலரில் பர்பிள் கலரில் வந்து அவரோட கோவத்துக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட்லாம் இருந்தது. இப்போ என்னடா அப்படின்னா புது மறுபடியும் இன்னொரு ஸ்டில் விட்டுருக்காங்க, செகண்ட் லுக்கு. இந்த லுக்கில் வந்து இன்னொரு ரிவீல் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம். அது என்ன அப்படின்னா, இன்று முதல் ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது படப்பிடிப்பினிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க லுக்கு. ஸோ நம்ம மஞ்சு வாரியரும் தனுஷ் அவர்களும் உட்காந்துருக்காங்க. தனுஷ் அவர்களோட கெட்டப் வந்து பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஓல்டு எப்படி சொல்றது, எங்கேயாவது நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பரம்பரை இருக்கும்போது அவங்களோட போட்டோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற ஒரு ராஜாக்கள் இந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் இருக்க பீப்புள் எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்களோ அந்த மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படத்தில் நீங்கள் ஒரு கெட்டப்லாம் பார்த்துருக்கலாம். இந்த கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த வேஷ்டி கட்டிட்டு மேலே ஒரு சட்டை போட்டு அதுக்கப்புறம் கோட் போட்ட மாதிரி அந்த ஒரு கெட்டப்பில் இருப்பாங்க. ஸோ தனுஷ் அவர்கள் கணக்கு பிள்ளை நான் சொல்லலை, அந்த கெட்டப்பை தான் நான் ரிவீல் பண்ண வரேன். ஸோ அந்த பழைய காலத்தில் நடந்த ஒரு விஷயமா அசுரன் இருக்க போதா என்ன மாதிரி அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த படம் இவங்க காம்போல இருந்து ஒரு பெஸ்ட்டை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2019 அசுரன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க போது. நீங்கள் அசுரனுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த படம் அடுத்த ஒரு நேஷனல் அவார்டுக்காக இருக்கணும்னு எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நாகல் மெட்டீரியல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். நீங்கள் அசுரனுக்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அசுரனோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவ்யூ நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுலேயும் போய் உங்கள் கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.